நீங்கள் ராமபுரான் நிறைய போராட்டங்களை சந்திச்சார். ஒரு நாட்டோட ராஜா. அவர் சந்திக்காத போராட்டங்கள் இல்லை. ராமரை வழிபாடு செய்து கொள்வது, பரசுராமனை வழிபாடு செய்து கொள்வது, பகவான் பெருமானை வழிபாடு செய்து கொள்வது, இதுவெல்லாம் இந்த கடுமையிலிருந்து நம்மளை குறைக்கும். ஆதிசேதன், ஆதிசேஷன், ஆதி ஜெகநாத பெருமாள் இவர்களிடம் வழியிடுவது, இந்த ராகு கேதுக்குள்ள இப்படியில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு அவங்க தான் மறந்து போட முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த ராகு கேதுக்கள் குறிக்கக்கூடிய உறவுகள் என்பது நம்ம ஜாதகப்படி நம்முடைய உறவுகள் அப்படின்னு சொன்னோம்னா ராகு கேதுக்கள் படி தாத்தா பாட்டி சொல்லுவோம். வயதான முதியவர்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டே வாங்கலை, உங்களால் முடிஞ்சது உதவி செய்யலை, சாப்பாடு வாங்கி கொடுக்கல. உங்கள் வீட்லேயே தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது வஸ்திர தானம் பண்ணுங்களேன், இந்த கடமை குறையும் சார். அல்லது முதியவர்கள் உண்மையிலேயே வறுமைப்படக்கூடியவங்க ரோட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, உங்களால் முடிஞ்சால் ஒருத்தர் 2 பேருக்கு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்களேன். கண்டிப்பாக இந்த கடமை குறையும், இந்த போராட்டம் குறையும். கடுமையான போராட்டத்தை தாண்டுவதற்கு நாம் படக்கூடிய கஷ்டம் இருக்க, அது கடவுளுக்கே எடுக்காது. ஏன்டா நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோன்னு எத்தனை பேர் தெரியுமா? ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தரும் அழுகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக இங்கே ராகு கேதுகள் இப்படி இல்லை, சூரியன் சந்திரன் இருக்கும், கடகத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும், 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கும், தன் கர்மாவை வினையை பார்க்கக்கூடிய இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கும் 10ஆம் இடத்துல. இதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி நிறுத்தாது. பலமாக யோகத்தோடு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய டக்குன்னு இழுத்து போட்டுரும். ஒவ்வொரு நொடியும் அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது என்னடா வாழ்க்கையினே புரியாமல் இருப்பாங்க. புரியாத நிலைமையில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவருடைய பொருளாதாரம், வாழ்க்கை, குடும்பம் எல்லாவற்றுக்காகவும் அவர்கள் போராடக்கூடியவர்களாக இருப்பாங்க. மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை ஒரு புறம் நாம் பார்த்தாலும் போராட்டமான வாழ்க்கையை நாம் பல தடவை சந்திக்கிற போது நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாத நிலை இருக்குது. எப்போதுமே நான் உங்கள்கிட்ட கேட்குறது தான், போராட்டம் நிறைந்த வாழ்க்கை நமக்கு இருக்கட்டும், அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த ராகு கேதுடைய பிடியிலிருந்து நம்ம சிக்கி சீரழிகிறோம் இல்லையா, அதிலிருந்து நம்ம வெளிவர்றதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முறை வயதான முதியவர்களுக்கு உணவு கொடுப்பது. தாத்தா பாட்டி நம்ம வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் வஸ்திர தானம், ஆடை தானம் செய்வது. அப்பா அம்மாவை அன்போடு பார்த்து கொள்வது. வயதானவர்களை நாம் எந்த அளவுக்கு பார்த்து கொள்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. பொருளாதார ரீதியாகவும் சரி, வாழ்வாதாரத்திலும் சரி, பொறுமை ரொம்ப 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 முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் எதை நாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது. எப்போவும் சொல்கிறேன், வயதானவர்களுக்கு நாம் எதை செய்தாலும் அது நமக்கு ஒரு நல்ல பலனாக வந்து முடியும். அதே மாதிரி இந்த ராகு கேது இப்படியில் இருந்து வாழ்க்கை முழுவதும் போராடிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த போராட்டத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அடிக்கடி ஒரு பௌர்ணமி வழிபாட்டை கையில் எடுத்துக்கோங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுபோல் முதியவர்களுக்கு உணவு கொடுங்க, உடை கொடுங்க. கண்டிப்பாக இந்த ராகு கேது இப்படியிலேருந்து நம்ம வெளிப்படலாம். அந்த காலத்தில் நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. தாத்தா பாட்டி காலத்தில் பண்டிகை காலங்களில் முக்கியமான நாட்களெல்லாம் போய் அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்து, அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுற பழக்கம். தாத்தாட்டையோ பாட்டிகிட்டையோ ஏதாவது இருந்தால் அந்த காசை நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த காசு ராகு கேது பிடிகளில் இருந்து நம்மளை போராட்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய காசு. இன்னைக்கு யாராவது போய் தாத்தா பாட்டி காலை விழுகிறோமா? விழுகணுங்கிற எண்ணம் வருதா? இல்லை. அதுதான் எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள், நிச்சயமாக செய்வீங்க. வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னா யார் வீட்டிலலாம் பெரியவங்க இருக்காங்க,
தாத்தா பாட்டி இருக்காங்க.